இந்தியன் பேங்க்ல நீங்க என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ஒரு டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. உங்களுடைய அக்கௌண்ட் டைப்பை பொறுத்து, உங்களுடைய யூசேஜை பொறுத்து, உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து ஏதாவது ஒரு டெபிட் கார்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ இந்தியன் பேங்க்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னத்தோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, சார்ஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா விளக்கி நான் பிரத்யேகமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு வேணும், அதாவது இப்போதான் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்லயே வந்து உங்களுக்கு அந்த டெபிட் கார்டு என்ன டைப் வேணும்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ என்ன டைப் வேணும் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துக்கிறது முக்கியம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே டெபிட் கார்டுக்கும் அப்ளை பண்றதுனா பண்ணிடலாம். இல்ல நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு இப்போ ஒரு டெபிட் கார்டு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தனியா பிரத்யேகமா பேங்கை விசிட் பண்ணி நீங்க வந்து ஒரு டெபிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல டெமோ பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் கார்டு வேணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு டெபிட் கார்டு இருக்குது, எனக்கு இன்னும் அடிஷனலாக இன்னொரு ஃபீச்சர்ஸோட இன்னொரு டெபிட் கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டெபிட் கார்டு வாங்குறதுக்கும் இதே ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்தியன் பேங்கோட டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இந்த வீடியோ தான் இந்த சேனலை நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ அப்படின்னாலும், இல்லை இந்த சேனலை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா, வாங்க இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட டெபிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து சில பிரான்ச்சஸில் வந்து மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி வேரி ஆகியிருக்கலாம், பட் ஓவரால் கண்டென்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 பேஜஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 பேஜஸ்மே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்டு வந்து தொலைஞ்சு போனால் நீங்கள் என்ன பண்ணணும், வந்து கார்டு வந்து எப்படி பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்ஃபர்மேஷன், பேங்க் பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படித்து பார்த்துக்கிறதுக்காக. ஸோ ஃபார்ம் வந்து பார்க்குறதுக்கு 4 பேஜஸ் இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டாப் லெஃப்ட் கார்னரில் டேஷ் பிரான்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய பிரான்ச் நேமை நீங்கள் எழுதணும். எந்த ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த நேமை இந்த இடத்துல எழுதணும். ஓகே, பிரான்ச் நேம் இந்த இடத்துல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு பேங்க்குக்கு போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அன்னைய தேதியை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது ப்ளீஸ் இஷ்யூ மீ அ மாஸ்டர் டெபிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு மாஸ்டர் என்ன கார்டோ அகேன்ஸ்ட் மை சேவிங்ஸ் என்ஆர்இ கரண்ட் ஓடிஏ அக்கௌண்ட். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, ஓடி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த கார்டை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த கார்டுக்கான அப்ளிகேஷன் வந்து எந்த அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க போகிற கார்டு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல எழுதணும். ஸோ மெயின்டைன் வித் யோர் பிரான்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உங்களுடைய ஹோம் பிரான்ச்சில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எழுத போகிற அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் வந்து எந்த பிரான்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரான்ச்சோட பெயர் இருக்கணும். அந்த பிரான்ச்சில் தான் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கொடுக்க முடியும், வேறு பிரான்ச்சில் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எழுதிடலுங்க. ஓகே, ஸோ அக்கௌண்ட் நம்பர் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய பெயர் என்னவோ அதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்ததுன்னா அந்த அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணுற அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு இந்த கார்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவர் ஆகும். ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பெயர், ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம், ரெசிடென்ஸ் அட்ரஸ், இதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் பின் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னுடைய பெயரை நான் எழுதிட்டேன். அடுத்தது என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸும் ரெசிடென்ஸ் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான். ஸோ நான் வந்து ஒரே அட்ரஸை 2 வாட்டி இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கேன், பின்கோடோட சேர்த்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய கேஸில் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வேறு, நீங்கள் தங்கியிருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா அந்த அட்ரஸை அப்ராப்ரியேட்டாக ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் யாரோட பெயரை ஃபில் பண்ண போகிறீங்களோ அதை விட்டுட்டு இருக்கிற இன்னொரு பெயரை அடிச்சிருங்க. நான் இப்போ என் ஹஸ்பண்ட் பெயர் எழுதியிருக்கேன், அதனால் ஃபாதரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டு ஹஸ்பண்ட் பேர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் அலாங் வித் பின்கோட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிஃபோன் நம்பர், இந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் இருக்குன்னா டெலிஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது அப்படின்னாலும் அந்த நம்பரையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்குன்னா மொபைல் நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கூட கொடுக்குறீங்களோ அது நமக்கு தான் நல்லது. அடுத்தது இமெயில் ஐடிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இமெயில் ஐடிக்கு பக்கத்தில் உங்களுடைய பேன் நம்பரை ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ எந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டை டெபிட் கார்டை நீங்கள் வாங்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை எழுதணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாஸ்புக் உங்கள் கையில் இருந்ததுன்னா உபயோகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க் போகிறப்போ உங்களோட பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போங்க. ஸோ எந்த அக்கௌண்ட்டோ, ஸோ சப்போஸ் நீங்கள் வாங்க போகிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண ஒரு டெபிட் கார்டுனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த காலமில் ஃபில் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட்னா 2வது காலமில் ஃபில் பண்ணணும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா 3வது காலம், ஆர்டினா 4வது காலம். ஸோ எந்த காலமோ அது காலம் கரெக்டாக ரோவோ அது ரோவை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அதே அக்கௌண்ட் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை எந்த தேதியில் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எழுதணும். இது வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். இல்லைன்னா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் என்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டேன். இது சப்போஸ் நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல எழுதலாம். ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் காலமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஆர்டி அக்கௌண்ட்டாக இருந்தால் லாஸ்ட் காலம். இந்த இடத்துல டியூ டேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து க்ளோஷர் டேட் இருக்கும், டியூ டேட் இருக்கும், அதாவது மெச்சூரிட்டி டேட் இருக்கும். ஸோ அந்த எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மெச்சூரிட்டி டேட்டை இந்த இடத்துல எழுதலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டுக்குலாம் அது வந்து அப்ளை ஆகாது. ஸோ அடுத்தது டேட் ஆஃப் ஓப்பனிங், இது வந்து பாஸ்புக்கை பார்த்து எழுதியிருக்கேன். பேலன்ஸ், இது வந்து என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த தேதியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற தேதியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. டியூ டேட் இதுக்கு அப்ளை ஆகாது. சப்போஸ் எஃப்டிஆர்டி அக்கௌண்ட்னா டியூ டேட் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது இந்த அக்கௌண்ட்டை வந்து, அதாவது இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கிற இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கிறீங்களா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட சிக்னேச்சர் தேவைப்படும். ஸோ அதை வந்து இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன டிக்ளரேஷன்னா, நான் மேலே சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய நாலேஜ் படி கரெக்டானது, ஆனால் தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் இங்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the above account is held by me individually, இல்லைனா ஸ்லாஷ் போட்டு jointly with அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் போட்டிருக்கு. ஸோ இப்போ என்னோட கேஸில் இந்த அக்கௌண்ட் நான் இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாயிண்ட்லி அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து அடிச்சிட போகிறேன். ஸோ ஜாயிண்ட்லிங்கிற வார்த்தையை அடிச்சிட்டனால இந்த இடத்துல நான் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இந்த அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, நீங்கள் ஜாயிண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டிவிஜுவலிங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு ஜாயிண்ட்லிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல யார் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரோ இல்லை பெயர்களையோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும். அவங்க வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத பார்த்து அப்ராப்ரேட்டாக எதை அடிக்கணுமோ அதை அடிச்சிருங்க. சப்போஸ் அவங்க மிஸ்டர்னா மிஸ்ஸையும் அடிச்சுட்டு அவங்களுடைய பெயர்களை இல்லை பெயரை இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஸோ இப்போ என்னோட கேஸில் இது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுங்கிறனால ஜாயிண்ட்லிங்கிற வார்த்தையை அடிச்சுட்டேன். ஸோ இண்டிவிஜுவலின்னு மட்டும் வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஆட் ஆன் ரிக்வஸ்ட். சப்போஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது ஆட் ஆன் கார்டும் வேணும், அதாவது உங்களுக்கும் ஒரு டெபிட் கார்டு வேணும், ஆட் ஆன் கார்டும் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஆட் ஆன் கார்டு வச்சுக்கலாம்னா ஃபேமிலியில் உள்ள யாருக்காவது நீங்கள் வச்சுக்க முடியும். ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், சன், டாட்டர். ஸோ உங்களுடைய சொந்தங்களுக்கு, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ அவங்களுடைய பெயர், தேதி எழுதணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சரை போடணும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் ஆன் கார்டு கேட்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பா பேர்லையோ இல்லை பையன் பேர்லையோ ஆட் ஆன் கார்டு கேட்குறீங்கன்னா உங்கள் அப்பா பேரையோ பையன் பேரையோ இந்த இடத்துல எழுதணும். எழுதிட்டு டேட் அண்ட் சைன் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ ஆட் ஆன் கார்டு வேணாம் அப்படிங்கிறனால நான் இந்த காலமை நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ஆனால் டேட் அண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் 2 கேஸ்லையும் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தேதி எழுதிட்டேன், இந்த இடத்துல என்னோட சைனை போட்டுட்டேன். சப்போஸ் ஆட் ஆன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல யாருக்கு வேணுமோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கணும். அப்போ ஆட் ஆன் கார்டும் சேர்த்து இஷ்யூ ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர்னா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை. சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் சைன் பண்ணணும். அப்போ தான் வந்து கார்டு இஷ்யூ ஆகும். ஸோ அப்போ என்ன நீங்கள் பண்ணணும்னா, ஐ ஆத்தரைஸ் இந்தியன் பேங்க் டு இஷ்யூ த கார்டு டு டேஷ், அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயரை எழுதணும். இது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் கொடுக்குற அஷூரன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயரை எழுதணும். நான் இப்போ இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுறேன், ஏன்னா இது என்னோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா உங்களுடைய பெயரை இந்த இடத்துல எழுதிட்டு
உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல எழுதணும். அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட் அடிச்சிருங்க, கரண்ட் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை எழுதிருங்க. எழுதிட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்க சைன் பண்ணணும். ஒருத்தர்னா ஒருத்தர் சைன் பண்ணணும், 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர், இல்லை 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் இந்த இடத்துல சைன் பண்ணணும். ஸோ ஒன்று அவங்க பேங்க்குக்கு வரணும், இல்லை நீங்கள் ஃபார்மை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு அப்புறமா பேங்க்குக்கு போய் இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன், நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேன் கார்டு நம்பர், அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். சப்போஸ் ஆட் ஆன் கார்டு வேணுமாங்கிறத இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு டேட் சைன் போட்டால் வேலை முடிஞ்சுது. சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அவங்களும் இந்த இடத்துல சைன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பெயரை எழுதணும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் பேங்க்ஸ் யூஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணால் விட்டுலாம். இது வந்து அவங்க கார்டு வந்து ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா கார்டு நம்பர் எட்ஸெட்ரா அதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, பேங்க் மேனேஜர் ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஃபார்மோட கம்ப்ளீட் ஃபில்டு ஃபோட்டோகிராஃப், இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து வேணும் அப்படின்னா bankingnews.com சைட்டில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதோட ஃபோட்டோகிராஃப் பார்த்து நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்தியன் பேங்க்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா, புது கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை அடிஷ்னல் கார்டாக இருந்தாலும் சரி, அந்த கார்டை வாங்குறதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் அப்படி ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதுக்கு என்னென்னலாம் சார்ஜஸ் வரும், நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.